என்ன சார் உங்க ஆளா? உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு சார். ஆஹா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ உன் வாயில தான் சக்கரை அள்ளி போடணும். சார் சார் என்ன சார் இருப்பா, உன் பேட் டைம்லாம் போய் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ சார், இதெல்லாம் எதுக்கு சார்? அட வச்சுக்கோயா. தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். தேங்க் யூ. சொல்லுங்க மேடம். கிரானைட் வாங்கலாம்னு வந்திருக்கோம். எவ்வளவு மேடம்? எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேணும் உங்களுக்கு? I'll give you the details. கொடுப்பாங்க. டிகே மேடம், நம்ம பையனை இங்க வர சொல்றேன், கூட போய் பாருங்க. ஓகே. டேய் தம்பி, இங்க வா. சார் இவங்களுக்கு கிரானைட் காட்டு. சரி சார். வாங்க சார். சித்து, இங்க என்னடா பண்ற? போதும். உங்க அப்பா தான் சேர்த்து விட்டாரு. நீ சிவில் படிச்சிட்ட. உங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸ்ல உன்னை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டாரு. நான் தான் படிக்கல, அதனால தான் கிரானைட். ஏதோ ஒன்று, கையில ஒரு வேலை இருந்தா மனசு நிம்மதியா இருக்கும். சரிதானங்க? இன்னும் அந்த பொண்ணு உனக்கு உசாராகல போல இருக்க. ஆமாண்டா மச்சி, ரொம்ப லேட்டு. அங்க பாரு யாழு சர்டிஃபிகேட் என் மேல காதல் இருக்கு டோய். என் ஓனர் பொண்ணு பார்த்தல. ஹாய். அந்த இந்தி படம் பத்மாவதி இருக்குல்ல, அதுல வர ஹீரோயின் மாதிரி இருக்கா? ஹேய், அது தீபிகா படுகோனே. இவ மோனிகா. யாரு? அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துனா அவளை உசார் பண்ணிருக்கேன். ஜாலியா கூட மலேசியரன் போயிடுவேன். ஹனிமூனுக்கு மலேசியா ஓகே. மலேஸ்வரன்னா என்ன? மச்சி, நமக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால நம்ம மலேசியான்னு சொல்றோம். அத அவளுக்கு ஹிந்தி தானே தெரியும், அதனால மலேஸ்வரன் சொல்றோம். அத விவரமா தாண்டா இருக்க சித்து. 2 பேரும் கல்யாணம் பண்ணி ராஜஸ்தான் போய் ஒட்டகம் தான் மேய்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். விஷால், சீக்கிரம் வா. வந்துட்டேன் மேம். இந்தாங்க மேடம். சார், இது என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க? ஃப்ரீ கிடையாதா? பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு ஏறி போச்சு மேடம். ஃப்ரீயா எல்லாம் டெலிவரி பண்ண முடியாது. கரெக்ட். ஜிஎஸ்டி வேற போட்டிருக்கீங்க. ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு மேடம், எங்களுக்கு இல்ல. வித்தவுட் டாக்ஸ் பில் போட்டு மாட்டிக்கிட்டான்னா வீட்டுல சப்பாத்தி திங்கிறதுக்கு பதிலா ஜெயில களி தான் திங்கணும். கரெக்ட். டீ சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? இது எங்க மார்வாடி டீ. இது மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ தான். எக்ஸ்ட்ரா எதுவும் செலவாகாதுன்னு சொன்னா? அது உங்களை தனியா கூட்டிட்டு வர கஷ்டமா இருந்துச்சு, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன். வித்தவுட் டாக்ஸ் ஃப்ரீ டாக்ஸ்லாம் இந்த ஆள் கிட்ட பேசி வாங்கிக்கலாம். என்ன சேட்டு? ஹே லூசு, டீ குடிச்சதெல்லாம் போதும். எனக்கு சைட் விசிட் இருக்கு, நான் கிளம்புறேன். சும்மா என்ன கூப்பிட்டு. மேடம் உட்காருங்க, கொஞ்சம் குறைக்க இருக்கு. வாங்க போங்க மேடம். நில்லுங்க மேடம். ஐயோ, கோச்சிக்கிட்டாலே. என்னப்பா, அந்த பொண்ணு கூட தான் இருக்கியா? அவ சைட் விசிட்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் எப்பயோ கிளம்பிட்டேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? மேடம், ஆன் தி வேல இருக்கேன். ட்ரிப் கேன்சல் பண்ணாதீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரமா வந்துரும் மேடம். பக்கத்துல வந்துட்டேன் மேடம். வண்டி ஏறா. ஏய், இழுத்துட்டு வாடா அவளை. ஏய், ஓடி. ஓன்றல. ஏய்.
ஏய் அவர் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் ஒரு கிளாரிட்டிக்காக தாங்க கேட்டேன். என்ன மாதிரி நல்ல பையன் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். நம்ம ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கும். பூ மட்டும் சொல்லுங்க, வீட்டுல பொண்ணு கேட்க கூட்டிட்டு வரேன். கையில ஒரு வேலை இருந்துச்சுன்னா மனசு அமைதியா இருந்துரும். தேங்க்ஸ். ராத்திரி வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வேற வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதானா? வேற என்ன? வீட்டுக்கு போனோம், அம்மா டின்னர் செஞ்சிருப்பாங்க, சாப்பிட்டு தூங்கணும், அவ்வளவுதான். நாளையில இருந்து என் ஆபீஸ்க்கு நீயே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிரு. நானா? கேக்கு முதல்ல ஐஸ்கிரீம், பானிபூரி, மிட் நைட்ல டீ குடிக்கிறது, டின்னர் சாப்பிடுறதுன்னு எல்லா இடத்துக்கும் போகணும். மணிக்கணக்கில் போன்ல நம்ம பேசலாம். எவ்ரிடே குட் மார்னிங் அண்ட் குட் நைட் மெசேஜ் அனுப்பு. என்னோட பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் நீ தான் பண்ணணும். ஷாப்பிங், சினிமா, வீக்கெண்ட்ஸ்ல லாங் டிரைவ் என்ன கூட்டிட்டு போ. இதெல்லாம் செய்யறதுக்கு நான் உங்க பாய் ஃப்ரெண்டா? நம்ம ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம். என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னன்னு பாரு. என்ன வச்சிருக்க? In a relationship with குஷால் குஷ். நிஜமாவா? கால் மீ தில்மயா. குஷா ஜோடி ரொம்ப ரொம்ப கியூட்டி. நாம எதுவும் பண்ண வேண்டாம், அவனாவே மாட்டிப்பான். ஹலோ மச்சான், சீக்கிரமா நம்ம ஏரியா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் வாடா. கொஞ்சம் எமர்ஜென்சிடா. லேட்டா வராத மச்சான். லொகேஷன் அனுப்பிடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. சரி, இதை வந்துடுறேன். என்னாச்சு? ஒரு எமர்ஜென்சி, வந்து சொல்றேன். ஹே நில குஷ். வண்டியா? என்னாச்சுடா இவனுக்கு? யாருன்னெல்லாம் தெரியல. எவனோ செம்ம கான்ல இருந்திருக்கான். கை காலெல்லாம் அடிச்சு உடைச்சு மூஞ்ச பஞ்சர் ஆக்கிட்டான். என்ன வச்சா? டேய், எனக்கு தானே அடிபட்டிருக்கு. என் நிலைமை நானே சொல்றேன். என்ன காசிக்கு போனி அந்த அனுபவமா? மச்சி, நான் அந்த சேட்டு போட லவ் பண்ணல, அவளை கூட்டிகிட்டு நான் ஊரை விட்டு ஓடி போகும்போது. ஹேய், ஓடாதீங்க, நில்லுங்க. எங்கேயே கூட்டிட்டு போற இந்த பொண்ணை? என்ன சார், அவளும் மேய்ச்சரு நானும் மேய்ச்சரு, நாங்க காதல் பண்ணோம், கல்யாணம் பண்ணுவோம். இது ஒரு பெரிய தப்பா சார்? சித்தப்பா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. வா சித்தப்பா, நீ அவர் கூட பேசு. ஏன்பா ஏன்பா ஏப்பா, இங்க வா, இங்க வாங்க. அந்த போலீஸ்க்கு எடுத்து சொல்லி முதல்ல. அட கொய்யா, லவ் பண்றது தப்பு இல்லடா, அடுத்தவ பொண்டாட்டிய லவ் பண்றதுதான் தப்பு. டேய், அவன் என் பொண்டாட்டிடா. என்ன மன்னிச்சுங்க சார். அவங்க போலீஸ் இல்ல, அவங்க என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்ன அடிக்க சொல்லிட்டேன். கண்ட மேனிக்கு ஆட்டம் போட்டல, அதான் பெட்ல படுக்க விட்டாங்க உன்னை. விட்ரா, பெருசா நீயே போய் எதுலயே மாட்டிக்காம இதோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. மச்சி, அவசரப்பட்டு இந்த லூசு பண்ண மாதிரிலாம் பண்ணாத. டீசெண்டா வீட்டுக்கு கூட்டு போய் அம்மா அப்பா கிட்ட காட்டி சம்மதம் வாங்கிடு. அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க, இவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும். இப்ப நீங்க சீக்கிரம் போல, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன். இவானுங்க ஊசி போடுறத நம்ம வந்து எனக்கு போட்டு விடு. பொறுமையா போடு. கொஞ்சம் எந்திரிங்க.
அப்படியே இங்க கொஞ்சம் சொரிஞ்சு விட. ஆஹா, அப்படியே கொஞ்சம் கீழே. ஆஹா, அப்படியே முன்னாடி. அப்புறம் இல்ல அது இல்ல, அது அல்ல மேடம். நல்லா சொரிஞ்சிங்க மேடம். என்னை விட முனியம்மா இன்னும் நல்லா பண்ணுவா, அவளை கூப்பிடுறேன். எந்த முனியம்மா? முனியம்மா